விடாமுயற்சி வீண் முயற்சியா? பலவீனமான கதை, சுவாரஸ்யமற்ற காதல். முதல் விமர்சனம் என்ன சொல்கிறது? நடிகர் அஜித்குமார் நடிப்பில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கும் நிலையில் படம் ரிலீஸ் ஆன அத்தனை திரையரங்குகளிலும் பெருத்த ஆர்வத்துடன் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துள்ளனர். தமிழகத்தில் விடாமுயற்சி படத்தின் முதல் காட்சி காலை 9 மணிக்கு துவங்கிய நிலையில் கேரளா, ஆந்திரம் போன்ற அண்டை மாநிலங்களில் காலை 6 மணிக்கே வெளியான படம் பார்ப்பதற்காக ரசிகர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு செல்ல துவங்கியிருந்தனர். அங்கிருந்து இன்று காலை ட்விட்டரில் வெளியிடப்பட்ட விமர்சனங்களும் வைரலாகி வருகிறது. கடந்த 2023இல் பொங்கல் தினத்தை முன்னிட்டு அஜித் நடிப்பில் துணிவு திரைப்படம் வெளியான நிலையில் ஏறக்குறைய 2 வருட இடைவெளிக்கு பின்னர் அஜித் படம் வெளியாவதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. பக்கத்து மாநிலங்களிலும் திருவிழா போல ரசிகர்கள் பட ரிலீஸை கொண்டாடி வருகின்றனர். திரையரங்குகளில் இசை நிகழ்ச்சிகள், அஜித் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என விடாமுயற்சி ரிலீஸை கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து பல ரசிகர்கள் ஆந்திராவின் நகரி, கேரளாவின் திருவனந்தபுரம், பாலக்காடு ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று காலை முதல் காட்சியை கண்டு ரசித்தனர். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் விடாமுயற்சி படம் குறித்து கலவையான விமர்சனங்கள் வெளியாகி வருகிறது. பலரும் படத்தின் அஜித்தின் அறிமுகத்தையும் நேர்த்தியான காட்சிகளையும் பாராட்டி வந்தாலும் இன்னொரு மங்காத்தா படம் போல இருப்பதாகவும், இந்த படத்தில் த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இடையேயான காதல் காட்சிகள் பெரிதாக சுவாரஸ்யம் தரவில்லை என்றும் கூறியுள்ளனர். விடாமுயற்சி திரைப்படம் வீண் முயற்சி என பிரபல ட்விட்டர் திரை விமர்சகர் ஒருவர் காலை காட்சியை பார்த்துவிட்டு விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். பொதுவாக பலரும் அஜித்தின் திரை தோற்றம் அருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டு படம் குறித்த விமர்சனத்தை வெளியிட்டு வரும் நிலையில் படத்தின் இசையும் பாடல்களும் நன்றாக உள்ளதாகவும், அஜர்பைஜானின் நிலப்பரப்பு சார்ந்த காட்சிகள் பிரமிப்பை தருவதாகவும் குறிப்பிட்டு த்ரிஷா படத்தில் ஏமாற்றம் அளித்துள்ளார் என்பதையும் தவறாமல் குறிப்பிடுகின்றனர். அதே சமயம் பலவீனமான கதை, எவ்வித உணர்ச்சிகளும் திருப்பங்களும் இன்றி சுவாரஸ்யமற்ற படம் தட்டையாக உள்ளதாகவும், படம் ஸ்டைலாக மேக்கிங் இருந்தாலும் மெதுவான கதை சொல்லல் ஸ்டைல் அயற்சியை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விடாமுயற்சி திரைப்படம் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் பின்னர் எதிர்பார்க்காத திருப்பங்களால் சுவாரஸ்யமாக இருந்ததாகவும், முதல் பாதி ஓரளவுக்கு நன்றாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விடாமுயற்சி ஒரு சாதாரணமான ஆக்ஷன் த்ரில்லர், சுவாரஸ்யமான கதைக்களத்தையும் சில நேர்த்தியான திருப்பங்களையும் கொண்டுள்ளது. ஆனால் மிகவும் மெதுவாக இருப்பதால் சில சமயங்களில் சலிப்பை ஏற்படுத்துகிறது. அடிப்படை கதைக்களம் சில திருப்பங்களுடன் வருகிறது. இயக்குனர் கதையை நேர்த்தியாக சொல்லியிருந்தார், தேவையற்ற வணிக காட்சிகளை தவிர்த்திருந்தார். இருப்பினும் படம் ஸ்லோதான், அதனை சரி செய்து விறுவிறுப்பான காட்சிகளை அமைத்திருக்கலாம் என்று கலவையான விமர்சனங்களாக வெளியாகி வருகிறது. இந்த விமர்சனம் எக்ஸ் உள்ளிட்ட சமூக தளங்களில் வெளியான விமர்சனங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. இது இந்து தமிழ் திசையின் விமர்சன குழுவினரின் விமர்சனம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.